ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம லார்ட் கணேஷா மெசேஜும் உங்களுக்கு இப்போ என்ன மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணும், உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செட் 1, இது செட் 2. வழக்கம் போல் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டேரோவிலேருந்து கார்ட்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத. ஓகே ஓகே நீங்கள் இந்த செட் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்களா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்களா உங்களை சுற்றி வந்து ஏதோ ஒரு பயந்துட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த அது இருக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க, ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீங்களே தான் உங்களை அது கட்டி போட்டுட்ருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா அது யாரும் வெளியாட்கள் யாரும் வந்து உங்களுக்கு தரல. நீங்களே தான் அந்த சுச்சுவேஷனில் கண்ணை கட்டி போட்டுட்டு எனக்கு இது இருக்கோ அது இருக்கோ, அப்படி ஏதாவது நடந்திருக்குமோ, இதை விட்டு வெளியே போனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியோ, வெயிட் பண்ணுறவன் எனக்கு எப்போவுமே நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், என் லைஃப்பில் எதுவுமே ஹாப்பினஸ் கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது. அது உங்களுடைய தாட். நீங்களாக தான் அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் அதிலேருந்து அந்த தாட்டை இது பண்ணிவிட்டு விலக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னா குயின் டைப் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறீங்க பார்க்குறவங்க. பட் ஏதோ ஒரு இதில் உங்களுடைய பயங்கள் தேவையில்லாதது, யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே உங்களுடைய கற்பனைகள் தான் அப்படின்னு சொல்லி டேரோ சொல்லியிருக்கு. ஸோ அதை விட்டு அந்த நெகட்டிவ் பேட்டர்னை விட்டு வெளியே வரீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது, நியூ பிகினிங்ஸ் காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லார்ட் கணேஷா செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று இந்த இது பார்க்குறவங்க எதையோ ஒன்று பற்றி பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ லார்ட் கணேஷா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க, நீயும் உன் ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க, உன்னுடைய பயம் தேவையில்லாதது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து லார்ட் கணேஷாவும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பயத்தை விட்டுட்டு வெளியே வாங்க, ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு உங்களுடைய கடவுள்கள் எல்லோரும் துணையாக இருக்காங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு எப்போவுமே கூட துணையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இது பார்த்தவங்களுக்கு செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போது ஃபினான்ஸ் பற்றி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா? பணம் 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 இப்போ மனசில் ஓடிட்டுருக்கிறதெல்லாம் எனக்கு பணம் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், இது இது இருக்குது, இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அதை முடிக்கணும், பட் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு இதை பண்ணி பார்த்துடலாமா, இதை பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைக்குமே அப்படின்ற ஒரு இதில் இருக்கா? துணிஞ்சு இறங்குங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். கரேஜியஸாக இப்போ ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, சரி ட்ரை தான் பண்ணிடுமே, லாஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்குது, ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கோ அஹெட். நீங்கள் இத்தனை நாளாக பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து உங்களுக்கு ஓவர் ஆகுது. ஸோ நியூ எனர்ஜியில் இருக்கீங்க, இத்தனை நாள் இருந்த எனர்ஜியாக இருக்காது, பண்ணி பார்த்துடலான்ற தைரியம் வரும். கண்டிப்பாக அதில் இறங்கி பாருங்கள். லார்ட் கணேஷா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம். கரேஜ், எஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப தைரியத்தோடு இறங்குங்கப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் பிறந்திருக்கும், இத்தனை நாளாக இருந்த மாதிரி இருக்காது. இந்த ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு ஒரு தைரியமாக இறங்குங்க, நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் செட் 2ல் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.